வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடைச்ச காணை வச்சு நம்ம உப்புமா பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கார்ன் உப்புமா பண்ணுறதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி காஞ்சி வந்த பிறகு இதில் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு உடைச்ச கானை மக்காச்சோளத்தை சேர்க்குறேன். இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதிக நேரம் நீங்கள் வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்குனீங்கனாலே போதுமானதாக இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேயே வாசம் வர ஆரம்பிக்கும். நம்ம இந்த மாதிரி வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு குலைவாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக உப்புமா நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா இதை வறுத்துட்டு நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ நல்லாவே வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பாத்திரத்திலே நான் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகை சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் சேர்த்து நம்ம கடுகும் உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயத்தை வதக்கிறப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமே நமக்கு வெங்காயம் வதங்கி வரும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு 2 பச்சை மிளகாவை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. சின்ன பீஸ் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். உப்புமா செய்கிறப்ப நம்ம வெங்காயத்தை அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு உடைச்ச மக்காச்சோளத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்குவோம். எந்த கப்பால் நீங்கள் எடுத்தீங்களோ அதே கப்பாலேயே 2.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நம்ம வச்ச தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்த மக்காச்சோளத்தை இதில் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விடுங்க. இல்லைனா நமக்கு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்குவோம். இப்போ சோளம் நல்லா வெந்து தண்ணி எல்லாமே சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம நெய்யை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். சேர்த்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லாவே நம்ம சேர்த்த மக்காச்சோளம் வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் இதை கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நான் இன்றைக்கி சேர்க்குறேன். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் துருவலை லாஸ்ட்டில் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இது நம்ம கலந்துக்கலாம். தேங்காய் துருவல் கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நம்ம வாசத்துக்காக தூவிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுலாம். இப்போ நல்ல சூப்பராக உடைச்ச மக்காச்சோளம் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.